முருகாச்சரணம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. கந்தபுராணத்தினுடைய சென்ற பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானகத்தில் கபடதாரி வேஷத்தில் பரமசிவன் பார்வதி தேவியை சந்திக்க வராரு. அதற்கப்புறமா அவர் அவர்களை மனம் முடிக்க சம்மதம் தெரிவித்துட்டு அவர் செல்றாரு. இதை பார்த்துட்டு அந்த பார்வதி தேவியுடைய தந்தை பர்வதராஜன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு தன்னுடைய மனைவியை மேனை கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க. எல்லோரும் மகளை சந்தோஷமாக அரண்மனைக்கு அழைச்சிக்கிட்டு திரும்புகிறாங்க. இப்போது இன்றைய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பார்வதி தேவியை எல்லோரும் மனம் பேச வராங்க. முனிவர்கள் எல்லோரும் சிவபெருமனுக்காக. அந்த பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் அதாவது 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வசந்த நவராத்திரி ஆரம்பம். ஸோ அந்த வசந்த நவராத்திரியினுடைய அந்த பதிவு தான் நீங்கள் முதல் நாள் பதிவு தான் நீங்கள் பதிவாக பார்த்துக்கிட்டே இந்த கந்தபுராணத்தினுடைய இந்த பகுதியை நீங்கள் கேட்க போகிறீங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் 4 பேருக்கு இந்த பதிவு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ந்து இந்த கந்தபுராணத்திற்கு ஆதரவு அளிக்கணும்னு கேட்டுக்கிட்டு தொடர்ந்து நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். பார்வதி தேவியை சந்திச்சுட்டு ஆறுதல் தெரிவிச்சுட்டு கைலாயம் திரும்பிய ஈசன் தவத்தில் அமர்ந்துடுறாரு. சப்த ரிஷிகளையும் மனசில் கொண்டு வராரு. இறைவன் திருவுள்ளத்தை ஞான திருஷ்டியில் உணர்ந்த மகரிஷிகள் எல்லோரும் விரைந்து கைலையை அடைகிறாங்க. திருவாசலில் காவல் இருந்த நந்தியம்பெருமான் அவர்களை வணங்கி அனுமதி பெற்று இறைவனுடைய சன்னிதானத்துக்கு எல்லோருமே வராங்க. அவங்க முன்னாடி போனதும் நெடுஞ்சான் கிடையாக தரையிலே விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க. பிரபோ, பிரம்மாதி தேவர்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பணிகளை நிறைவேற்ற காத்திருக்கும் போது ஒன்றுக்கும் உதவாத எங்களை இங்கு வருமாறு நினைத்தது ஏன் அப்படின்னு அந்த முனிவர்கள் எல்லோரும் பரமசிவனை பார்த்து கேட்குறாங்க. அவர்களை காட்டிலும் நாங்கள் பாக்கியசாலிகள் போலும். தாங்கள் திருவருளுக்கு பாத்திரமாகிவிட்ட நாங்கள் இனி பிறவி பிணியால் சிக்க மாட்டோம். மகாதேவா, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இப்போதே கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த முனிவர்கள் எல்லோரும். முனிவர்களே, பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதி என்னை மணக்க விரும்பி கடும் தவம் ஆற்றினாள். அவளுக்கு அருள் புரிய விரும்புவதால் நீங்கள் இமவானிடம் சென்று அவன் மகளை எனக்கு மனம் செய்து தரும்படி கேட்டதாக தெரிவித்து அவனுடைய விருப்பத்தை அறிந்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு பரமசிவன். முனிவர்களும் ஈசனை பணிந்து விடை பெற்றுட்டு போறாங்க. அவர்கள் வருவதை காவலர்கள் மூலம் முன்னதாகவே அறிந்த பர்வதராஜன் மனைவியுடன் எதிர்கொண்டு வரவேற்கிறார். அரண்மனை வாசலில் முனிவர்களின் பாதங்களை நீரினால் அலம்பி மலர் கொண்டு பூஜித்து அவர்களை உள்ளே அழைத்து சென்று பலவாறு கௌரவித்தான் இமவான். மகரிஷிகளே, இந்த ஏழையை தேடி வந்த காரியம் என்ன? அதை சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. பர்வதராஜா, நாங்கள் வந்த காரியத்தால் உன் பெயரும் புகழும் மேலும் பிரகாசிக்கப் போகின்றன. மகாதேவன் உன் குமாரத்தியை மனம் செய்து கொள்ளப் போகின்றான். அது விஷயமாக உன்னை கண்டு பேசி உன் சம்மதத்தையும் பெற்று செல்லவே வந்திருக்கின்றோம் அப்படின்னு முனிவர்கள் எல்லோரும் ஒன்று சேர சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் பர்வதராஜனுடைய மேனி புலகாங்கிதம் அடைந்தது. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லவா அவனுக்கு கிடைத்துள்ளது. முனிவர்களுடைய பாதங்களில் பணிந்து எழுந்த அவன் இரு கைகளையும் கூப்பியவாறு, பெரியோர்களே, நீங்கள் கூறிய வார்த்தைகள் எனக்கு விவரிக்க இயலாத ஆனந்தத்தை தருகின்றன. ஈஸ்வரன் விரும்பியவாறு என் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதோடு நானும் அவருக்கு அடிமையாக இருக்க இசைந்தேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்றாரு. அப்போது பக்கத்தில் இருந்த மேனை மகரிஷிகளை பார்த்து, முனிவர்களை அனைத்துக்கும் மூல காரணமாக விளங்கும் பரமசிவன் என் மகளை மணக்க விரும்பியது பற்றி நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயினும் என் உள்ளத்தில் தலை தூக்கும் ஒரு சிறு சந்தேகத்தையும் தங்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க மேனை. தக்ஷ பிரஜாபதி தம் குமாரத்தி தாக்ஷாயணியை இறைவனுக்கு மனம் செய்து கொடுத்திருந்தார். இருந்த போதிலும் அவரை தம்முடைய மாமனார் என்றும் எண்ணாமல் மிகவும் கோபம் கொண்டு தலையை அறுக்கச் செய்து ஆட்டின் சிரத்தை வைத்தார். அதுபோன்று துன்பமான காரியங்கள் எங்கள் விஷயத்திலும் நடைபெறக்கூடாதென்றோ? அதை நினைக்கும் போது என் மனம் அஞ்சுகின்றது. அப்படிப்பட்ட கடும் கோபம் உள்ளவருக்கு என் மகளை எவ்வாறு மனம் செய்து கொடுப்பேன் என்று பணிவுடன் கேட்டாள். மேனையின் தயக்கத்தை கண்ட முனிவர்கள் அவளை பார்த்து, அம்மா, எதற்கும் அஞ்ச வேண்டாம். தக்ஷன் விஷயத்தில் நடந்தது போல் எல்லோருக்கும் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியும். தக்ஷன் ஈசனை அவமதித்து அவருக்கு உரிய ஆவிர்பாகத்தை கொடுக்க முடியாதென்று யாகத்தை நடத்தியதால் அவ்வாறு தண்டிக்கப்பட்டான். மேலும் மற்றொரு விஷயத்தை பார்ப்போமானால் அதுவும் தக்ஷன் விஷயத்தில் ஈசனுடைய கருணையே என்று சொல்லலாம். தம்மை சேர்ந்த அவன் பெரும் குற்றம் புரிந்து சிவாபராதி ஆகிவிட்டானே என்று அவனை தண்டித்து அந்த குற்றத்திலிருந்து விடுபடுமாறு செய்தார். அவ்வாறு செய்ததை மரக்கருணை என்று கூறுவர். உங்களோட விஷயத்துல இறைவன் அன்பு மிகுதியால் அருள் புரிவதால்
இந்த அறக்கருணை இதை அறக்கருணை அப்படின்னே சொல்லலாம். அதனால் இனி எல்லளவும் நீங்கள் இந்த விஷயத்தில் சந்தேகமே எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஈசன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அந்த முனிவர்கள் எல்லோரும் ஹிமவான் முனிவர்களுடைய வார்த்தைகளை ஆமோதித்தான். அதன் பிறகு மேனையும் முனிவர்களை நமஸ்கரித்து, பெரியோர்களே, நான் அறியாத்தனமாக ஏதோ சொல்லிவிட்டேன், அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று வேண்டினாள். பின்னர் முனிவர்கள் எல்லோரும் எழுந்து அவர்களிடம் விடைபெற்று இறைவனிடம் திரும்பி திருமணத்திற்கு அவர்கள் இசைந்து விட்டதை அறிவித்தார்கள். பரமசிவனிடம் முனிவர்கள் அனைவரும் இமவான் தன் பெண்ணின் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாக சொல்வதற்காக எல்லோரும் கைலாயம் திரும்புகின்றார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவினுடைய அடுத்த பகுதி நாளைய தினம் பார்க்கலாம். இந்த பதிவில் இந்த வசந்த நவராத்திரியின் முதல் நாள் பூஜையில் பாயசான்ன பிரியை லலிதாம்பிகை. அதனால் அவங்களுக்கு இன்றைய தினம் முதல் நாள் பாயசம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஐயப்ப பூஜையும் முடிச்சுட்டு இந்த பூஜையை நான் நிறைவு பண்ணிட்டேன். கந்த புராணத்தினுடைய நாளைய பகுதி மணக்கோலத்தில் மகாதேவன் வர இருக்கின்றார். ஸோ அவங்க எல்லோரும் அங்கே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ அதே சந்தோஷத்தோட நாமும் இன்றைய நாளை கழிக்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.